ஜெனியோட லைஃப்பில் நடந்த ஸ்மால் ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப பெரிய ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் ஜெனியோட லைஃப்பில் நடக்கல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெனியோட ட்ராவல் பண்ணி பார்த்துருப்பீங்க. எல்லாமே ஜெனிக்கு ரொம்ப சோகமான நிகழ்ச்சிகள், ட்ராஜடியான நிகழ்ச்சிகள் தான் நடந்தது. ஸோ இந்த சமயத்துலேயும் அவங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அவங்களுடைய லைஃப்பில் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம். ஜெனியோட அம்மா அப்பா கொஞ்சம் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஸோ சின்ன வயசுலேருந்தே ஜெனி இந்த திருவையாறில் நடக்கக்கூடிய தியாகராஜர் ஆராதனை விழா அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். ஸோ இதுக்கு எப்போதுமே அவங்க பேரண்ட்ஸ் ஜெனியை கூட்டிகிட்டு போகிறது வழக்கம். ஸோ அப்படி சின்ன வயசில் அவங்க பார்த்துக்கிட்டே வர ஒரு ப்ரோக்ராம் தான் அது. அடுத்து அவங்க பெரிய பிள்ளையாயும் அதை ப்ரோக்ராமை ரொம்பவே ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நிறைய மியூசிஷியன்ஸை ஜெனி மீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் யாரோடையும் அவங்க ஃபோட்டோ எடுக்கல. பட் இந்த சான்ஸ் எல்லாம் தன்னுடைய குழந்தைக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமான தருணங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஃபெஸ்டிவல் ப்ரோக்ராம் டயத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய லைவ் ப்ராட்காஸ்ட் நடக்கும். ஸோ ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன் இவங்க எல்லாருமே வருவாங்க இல்லையா. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஜெனியினுடைய அப்பா ஜெனிக்கு அங்கேயே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு, காண்பித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எல்லாத்தையுமே ஜெனி ரொம்ப ஆர்வமாக தன்னுடைய அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது தஞ்சாவூரில் ஜெனியினுடைய பேரண்ட்ஸ் வீட்டில் இல்லை, பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஊரில் ஒரு ஃபேமஸாக நடக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கிராமிய நடனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதையுமே ஜெனி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய அம்மா அப்பா கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபோக் டான்ஸை விட ஜெனிக்கு ரொம்ப பிடிச்சது கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபோக் டான்ஸஸ் கொஞ்சம் ஜாலியாக இருந்தாலும் பட் ஜெனிக்கு எல்லா லைக்ஸ் கான்சன்ட்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாசிக்கலில் தான் அதிகமாக இருக்கும், ஃபோக்கில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஜெனி தன்னோட பேபியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அதுவும் தன்னுடைய பேரண்ட்ஸ் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்பாவோட ஆஃபீஸ்லேயே அங்கே புக் பண்ணி அவங்க அதை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சந்தோஷமான தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து தன்னோட குழந்தைக்கு காது குத்துவது, அதாவது காது இயரிங் செரமனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது தாய்மாமானுடைய மடியில் உட்கார வச்சு நடைபெறக்கூடிய ஒரு சடங்கு. அதையுமே ஜெனி பண்ணுறாங்க. பட் அந்த ஃபங்க்ஷன் அப்பையும் பார்த்திங்க அப்படின்னா ஜெனியுடைய ஹஸ்பண்ட் ஃபேமிலி ஒரு சில மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க போகக்கூடிய டெம்பிள் பார்த்திங்க அப்படின்னா வேறு டெம்பிள் மாற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஜெனிக்கு தொல்லை கொடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த சந்துருவினுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனி தன்னோட குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க செய்த நல்ல காரியங்கள் பார்த்திங்க அப்படின்னா தன்னோட கணவரோடு சேர்ந்து ஸோ திருவண்ணாமலையில் அன்னதானம் கொடுக்குறாங்க. ஒரு 100 மெம்பர்ஸ் 100 பீப்புள் அதில் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிகழ்வை ஜெனி நேரடியாகவே பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சந்தோஷமான தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம். தன் குழந்தை நல்ல விதமாக வந்ததுக்காக அந்த இறைவனுக்கு நன்றி சொல்கிற விதமாக இந்த அன்னதான நிகழ்வையும் ஜெனியோட ஹஸ்பண்டும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தன்னோட குழந்தை நன்றாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூத்தனூர் சரஸ்வதி ஆலயத்திற்கு செல்கிறாங்க ஜெனியினுடைய கணவர் மற்றும் குழந்தை. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஜெனியினுடைய பெரியம்மா வீடு இருக்குது. ஸோ அப்படி பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு கோயிலுக்கு செல்வதும் அவங்களுடைய வழக்கம். ஜெனியினுடைய ஹஸ்பண்டும் சேர்ந்து தன்னுடைய குழந்தைக்கு முதல்ல கற்பித்தலை தொடங்குறாங்க. ஆவண பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது எழுதக்கூடிய முறையையும் வாசித்தல் முறையையும் தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சந்தோஷமான தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஜெனியினுடைய லைஃப்பில். அடுத்து ஜெனி பார்த்திங்க அப்படின்னா தஞ்சையில் இருக்கக்கூடிய இந்த மாரியம்மன் கோவில். ஸோ இது எப்படி அப்படின்னா ஜெனியினுடைய அம்மா இந்த டெம்பிளுக்கு போகிறது வழக்கம். ஸோ இந்த அம்பாவை கும்பிட்றது அவங்களுடைய பூர்வீகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி ஜெனியும் அந்த கோவிலுக்கு போகிறாங்க. ஸோ கோவிலுக்கு போகிற ட்ரிப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனி அபிஷேகத்துக்கு கொடுக்கறது வழக்கம். ஸோ அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஜெனி பட்டு புடவையும் மாலையும் எடுத்து சாத்துவாங்க. ஸோ இந்த அபிஷேகங்கள் நிறையாவே ஜெனி தன்னுடைய வாழ்நாளில் அந்த அம்பாள் கோயிலில் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
இது ஒரு சந்தோஷமான தருணம் கூட சொல்லலாம். ஸோ தன்னுடைய அம்மாவுக்காக ஜெனி வந்து இதை பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்து ஜெனி தன்னுடைய அத்தை பெண் ஸோ கரோலின், ஸோ இவங்களுடைய மேரேஜை பட்டுக்கோட்டையில் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க மேரேஜும் பார்த்திங்க அப்படின்னா லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஜெனிக்கு அவ்வளோ விஷயங்கள் தெரியாது. ஸோ அத்தை பெண்ணுங்கிறதுனால அங்கே போயிட்டு அட்டென்ட் பண்ணுறாங்க. பட் அந்த மேரேஜை அவங்களுக்கு ஜெனிக்கு பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் அண்ட் கல்ச்சர் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஜெனிக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த நடந்த திருமணம் பார்த்திங்க அப்படின்னா பட்டுக்கோட்டை. ஏன்னா இந்த அத்தை பெண் கல்யாணம் பண்ணியிருக்க ரிலேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஜெனியை ஃபாலோ பண்ண அந்த சந்துருவனுடைய ரிலேஷனில் தான் இந்த பெண் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பார்த்ததும் ஜெனிக்கு ஒரு வித ஷாக்கிங்காக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். அடுத்து ஜெனியினுடைய லைஃப்பில் அன்னெசரியாக தலையிட்டது பார்த்திங்க அப்படின்னா ஜெனி அப்பாவினுடைய ஃப்ரெண்டு சாய்குமார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நபரும் இவருடைய மனைவி மகேஸ்வரி, இவருடைய பையன் தினேஷ், இவங்களுடைய ஃபேமிலி பார்த்திங்க அப்படின்னா ஜெனியினுடைய ஃபேமிலியில் அன்னெசரியாக தலையிட்டு ரொம்ப டீசிங் கிண்டல் கேலிகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். என்னுடைய லைஃப்பில் இந்த பழனி, அதாவது கம்ப்யூட்டர் சென்டர் பழனி, சாய்குமார், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சந்துரு, ராம், ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து அவங்க ஃபேமிலியில் பூந்து விளையாடிய நபர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து கெடுதல்களை நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஜெனியினுடைய குடும்பத்திற்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து ஜெனி தன்னுடைய குழந்தைய அம்மா அப்பா வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது அங்கே கணவரை பிரிந்திருக்கிற காலகட்டம். ஸோ அப்போ நடந்த ஒரு மிகப்பெரிய இன்சிடெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பழனி குரூப்னால் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி நடந்தது பார்த்திங்க அப்படின்னா ஜெனி தன்னுடைய குழந்தையை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ அந்த ரோட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கார் வருது. ஸோ அந்த காரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்சன், அவருடைய ஒய்ஃப் 2 பேரும் வராங்க. ஸோ இப்படி வரும்போது ஜெனியினுடைய ஸ்கூட்டி மிரரை என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய வண்டி மூலயமா டச் பண்ணுறாரு. ஸோ ஜெனி உடனே கோவப்பட்டு திரும்பி பார்க்குறாங்க. வண்டி நிற்காமல் போகுது. உடனே யூட்டன் எடுத்து திரும்பி அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஸோ அந்த கார் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் தன்னுடைய புது வீடை கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்சன் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜெனி ஆரம்ப காலகட்டத்தில் படித்தாங்க இல்லையா, அந்த கம்ப்யூட்டர் சென்டர் பழனி, அந்த ஃபேஸ் கட்டும் அவனுடைய மனைவி தங்கம் அதே மாதிரி இருந்ததை பார்க்குறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் தான் ஜெனிக்கிட்ட அந்த டயத்தில் வம்பு வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் கட்சி. ஸோ இந்த கட்சியினுடைய பவரை வைத்துக்கொண்டு ஜெனிக்கிட்ட தங்களுடைய பவரை அந்த இடத்துல காண்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். உடனே கேட்குறாங்க, எதுக்கு நீ வந்து நான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்னோடய குழந்தைய, நீ வாட்டுக்கு இடிச்சிட்டு சர்வசாதாரணமாக சிரிச்சிட்டு போயிட்டுருக்க, இதே உனக்கு அது மாதிரி இன்சிடென்ட் நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் உடனே ரொம்ப கூலாக சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நீங்கள் வேணால் பெட்டிஷன் வேணால் கலெக்டர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜெனி வந்து நான் கலெக்டர்கிட்டே கொடுக்குறேன், நானும் ஒரு டிரைவருடைய பெண்ணு தான், டிரைவிங் எனக்கும் தெரியும், முதல்ல எப்படி ஸ்ட்ரீட்டில் ஓட்டணுமோ அது மாதிரி ஓட்டு, ஆப்போசிட்டில் வர வண்டியை பார்த்து ஓட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே அவன் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப திமிரா தெனாவட்டா சொல்கிறாங்க. ஜெனி உடனே நான் ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டுக்கிட்டு அந்த பர்சனை ஃபோட்டோ எடுத்து தன்னுடைய மொபைலில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த வண்டி நம்பரையும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ அப்படி தானே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஸோ அவங்களுடைய பவரை ஜெனிக்கிட்ட அவங்க இருப்பிடத்திலேயே காண்பிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஜெனி தன்னுடைய பவரை இன்ன வரைக்கும் இந்த நபர்கள்கிட்ட காண்பிக்கல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அடுத்த ஜெனியினுடைய குழந்தை, ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்க பெரிய பொண்ணாகிறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு டைம் கணவரோடு சேர்ந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வெளிநாட்டில் இருக்கார் இல்லையா. ஸோ ஜெனியே தனியாக இருந்து எல்லா விதமான மேனேஜ்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், எல்லா ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப சந்தோஷமாகவே நடக்குது. அப்பார்ட்மெண்ட்ஸில் நிறையா பீப்புள் ஜெனியோட ஃபங்க்ஷனுக்கு அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெனி ஹஸ்பண்டினுடைய ரிலேட்டிவ்ஸும் வராங்க. பட் ஜெனி வந்து அவங்களுக்கான ரெஸ்பான்ஸை மட்டும் கொடுத்துட்டு அமைதியாகவே இருந்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அவங்களாம் எதுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைட் பண்ணுற நோக்கத்தில், சண்டை போடுற நோக்கத்தில் தான் வந்தாங்க. பட் ஜெனிக்கிட்ட அது நடக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜெனி தன்னுடைய ரெஸ்பெக்டை காமிச்சிட்டு அதோட முடிச்சிட்டாங்க. அவங்கக்கிட்ட அளவுக்கு அதிகமாக அவங்க பேசவும் இல்லை, காண்டாக்டும் வச்சுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தன்னுடைய ஃபங்க்ஷனில் அவங்க ரொம்ப கவனமாக இருந்தாங்க. தன்னுடைய குழந்தைய பாதுகாப்பாகவும்
கவனமாகவும் ஃபங்க்ஷனை கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஃபங்க்ஷனில் ஜெனி செண்டை மேளம் வச்சுருந்தாங்க இல்லையா, ஸோ அதில் ஜெனியோட ஹஸ்பண்ட் டோட்டல் ஃபேமிலியும் ரொம்ப ஜாலியாகவே டான்ஸ் பண்ணாங்க, என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனிக்கு செய்தி வருது, தன்னுடைய கசின் அவங்களுடைய பொண்ணும் வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனி ஊரில் இருக்காங்க. ஸோ அதேனால அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு வராங்க. அது எங்கே நடக்குது பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில். ஸோ அங்கே கோயம்புத்தூரில் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கேயும் ரிலேட்டிவ்ஸ் ஜெனியை ரொம்பவே பொறாமையோடு பார்க்குறாங்க. பட் ஜெனி எதையுமே கண்டுக்கல, ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் தான் அப்படின்னு சொல்லலாம். தெரியும் ஜெனியோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே சந்திரனுடைய கூட்டாளிகள் தான் அப்படின்னு. ஸோ அதனால் அவங்க யாரையுமே ஜெனி வந்து அளவுக்கு அதிகமாக பேச மாட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரே நபரால் பலவித ஹராஸ்மெண்ட்ஸுக்கு ஆளானாங்க, தொல்லைகளுக்கு ஆளானாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இருந்த போதிலும் தன்னுடைய கணவர் வீட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனக்கான ஒரு பாத் செட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ தனக்குன்னு ஒரு 2 யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீ எஜுகேஷன் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலிமா ஜெனிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்தே கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு எஜுகேஷனையும் பார்க்குறாங்க, ப்ளஸ் கமர்ஷியலாக தன்னுடைய கம்பெனி நிறுவனத்திற்கு என்னென்ன தேவையோ அதற்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், போஸ்டர்ஸ் இதை க்ரியேட் பண்ணி லான்ச் பண்ணுறதும் சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய ஒர்க்காகவே தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே அவங்க ஃப்ரீயாகவே தன்னுடைய வாழ்நாளில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கல்வி எடுக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய பணி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம், ஆன்லைன் மூலியமாகவே.